அனைவருக்கும் வணக்கம். 2-3 நாள் செய்தியில் பார்த்தீங்கன்னா, இந்த வட மாநிலங்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறத ஸ்னோஃபால்ஸ் நிறைய பார்க்குறோம். இந்த இப்போ சின்ன பசங்கள்லாம் கூட ஒரு குளத்துல உறைஞ்சி கிரிக்கெட் விளையாடுறதுலாம் செய்தியில் வரப்ப பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஐயோ, நமக்கு அது ஒரு அனுபவம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு அனுபவம், ஒரு உள்ளு உணர்வு நமக்கு வரும். ஆனால் அது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்கிறது நேரடியாக அங்கே வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அந்த அனுபவம் இருந்தனால ஒரு சில வார்த்தை நான் சொன்னேன். ஏன்னா இந்திய இராணுவம் எவ்வளோ கஷ்டங்களையும் துயரங்களையும் நம்ம வீரர்கள் அங்கே அனுபவிக்கிறார்கள் என்பதை நேரடியாக பார்த்து உணர்ந்தவர். இந்த காலகட்டத்தில் இந்த ஸ்னோஃபால் இருக்கிறப்ப ஸ்னோ பைட்னு கூட ஒரு நோய் வரும். அதாவது அந்த ரத்த ஓட்டம் இல்லாமல் அந்த சில காலெல்லாம் எடுக்கிறாப்புல, கை விரலில் எடுக்கிறாப்புல இப்படி ஒரு ஸ்னோ பைட்டுங்கிற நோயெலாம் வர்றதை நான் பார்த்துருக்குறேன். அதே போல் காஷ்மீரில் 3 வருஷம் நான் இருந்த காரணத்தால் அங்கே இராணுவ வீரர்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். அதே போல் நம்ம தென்னாட்டில் அவ்வளோ இராணுவத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பாக சிறப்பாக இருக்காது. அங்கே வடநாட்டில் பார்த்தீங்கன்னா முகமும் தெரியாது, யார் என்னன்னு தெரியாது, ஜெய்ஹிந்த் சாப் அந்த உடையை போட்டு போனாக்க ஜெய்ஹிந்த் சாப்னு சொல்கிற ஒரு இந்த அருமையான அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறப்ப கொஞ்சம் பெருமையாக இருக்கும். அதே போல் இங்கே நம்ம பாருங்கள், ஒரு பாட்டு எழுதி உட்காந்துருப்பா. மார்கழி மாதத்து பணியும் இந்த மங்கையை கண்டாள் பணியும், மார்கழி மாதத்து பணியும் இந்த மங்கையை கண்டாள் பணியும். அந்த பணிங்கிறது இந்த ஸ்னோவை சொல்றது. ஆனால் அங்கே உள்ள இராணுவ பணி பாருங்க, அவ்வளோ கஷ்டமான அந்த பணியை கண் விழித்து இரவும் பகலமாக நம்மளுடைய நாட்டை பாதுகாக்க நம்முடைய இராணுவ வீரர்கள் படுகின்ற அந்த பணி போற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறதாக நான் கருதுதான் இந்த காணொலியை நான் போடுகின்றேன். நம்முடைய இராணுவ வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு ராயல் ஸ்டார் சல்யூட். நன்றி, வணக்கம்.